நேற்றுக்கு மிஸ்டர் விஜயோட பரப்புரையை பார்த்துட்டு தமிழ்நாடு அரசியலே கொஞ்சம் கதி கலங்கி தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. முக்கியமா மிஸ்டர் சீமான் and நாம் தமிழர் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா சீமானுக்கு கூடுற கூட்டம் தான் வந்து அவரோட பேச்சுக்காக வர கூட்டம், மற்றதெல்லாம் காசு கொடுத்து வர கூட்டம் அப்படின்னு தான் அவர் எப்பவுமே பேசுவாரு. அப்படி இருக்கிற பொழுது நேத்திக்கு வந்த கூட்டம் வந்து குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இல்லாம எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களை கூட்டிட்டு மிஸ்டர் விஜய் என்ன பேச போறாருன்னு கேட்கறதுக்காக வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து மிஸ்டர் சீமான் வந்து கொஞ்சம் கிளியா இருக்காரு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அதிமுக அவங்க வெலவெலத்து போயிருக்கிறாங்க, என்னடா இப்படி ஒரு கூட்டமா அப்படின்னு. ஏன்னா எடப்பாடிக்கு வராத கூட்டம் இன்னைக்கு நிச்சயமா விஜய்க்கு வந்திருக்கு. திமுக வந்து அவங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேச்சுல இருந்தே தெரியுது. மிஸ்டர் கே என் நேரு நேற்றுக்கு பேசும்போது ஆஹ், அவர் பேச்சை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கூட்டம் வந்துருச்சுன்னா என்ன வேணா பேசுறதா, தலைவரை பத்தி பேசுறதா, நம்மளோட சிஎம் பத்தி பேசுறதான்னு அவர் வந்து கோபப்பட்டிருக்கிறாரு. பட் ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல்ல ஒரு சுனாமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சுனாமியை இனிமேல் தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நன்றி, வணக்கம்.